ரைட்டு பார்த்துக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள்புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்ற ஒரு அற்புதமான ஒரு நல்லுபதேசம் குறித்து இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நல்லறத்தையும் நீங்க அற்பமானதாக கருதிவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி சென்ற ஒரு அற்புதமான செய்தி. ஏன்னா நம்முடைய அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத கவனித்து
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு இந்த ஒரு அற்புதமான அறிவுரைய நமக்கு சொல்லித் தர்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்லறங்களை ரொம்ப பொடுபோக்காக கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களிடத்துல, குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்டவரிடத்துல ஷைத்தான் ஏற்படுத்துறான். அப்படி ஏற்படுத்தியதனுடைய வெளிப்பாடு என்ன? உலக விஷயங்கள்ல நம்ம அந்த பணம் இது போன்ற உலக ஆதாயங்களை அடைவதற்கு ரொம்ப வேகமா நம்ம ஆர்வப்படுகின்றோம். ஆனா நல்லறங்களை செய்வதற்கு பாத்தீங்கன்னா அந்த விதமான அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் நமக்கு இருக்க மாட்டேன். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நல்லறத்தையும் நீங்க அற்பமானதாக நீங்கள் கருதிவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்னா நம்ம சுவனத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கை நம்முடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படியாவது நல்லறங்களை நம்ம அதிகமாக செய்ய வேண்டும், நல்லறங்கள்ல எதையும் நம்ம விட்டுவிடக் கூடாது அப்படின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் நம்முடைய இலக்கு சரியானதாக இருக்கும். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கிய நம்முடைய பயணம் சரியானதாக அமைய வேண்டும் என்றால் இந்த ஒரு அறிவுரை ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக இதை நம்ம கையாள வேண்டும். எவ்வளவோ நல்லறங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். ஆனா நம்ம அதுல எல்லாம் கவனம் செலுத்தி ஆர்வத்தோடு இருக்கின்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தர்றாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியா நடந்திருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே உங்களுடைய முன் சென்ற பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், இனிமே நீங்க செய்ய போற பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவெல்லாம் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, பிறகு ஏன் நீங்க கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய முன்பின் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான்ல, அபுதன் ஷகூரா, நான் அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? எதை சொல்லி கேள்வி கேட்டாங்களோ அதுக்காகத்தான் தொழுகிறேன் நான். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுட்டான்ல, அப்ப நான் அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலும் கூட நல்லறங்களை செய்வதற்குண்டான வேட்கை இருந்ததே. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்களே. அப்ப நம்ம எந்த அளவிற்கு அப்ப நம்ம வேட்கையோடு இருக்க வேண்டும்? நல்லறங்களை அதிகமாக செய்வதை எதையும் அற்பமாக கருதிவிடக் கூடாது. அதே மாதிரி பாருங்க, பத்ரு போருடைய தினத்துல பயணிப்பதற்கு வாகனம் குறைவாக இருக்கின்றது. 300 பேர் இருக்கிறது, 100 வாகனம். அப்ப ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் 3 பேர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இன்னும் 2 சஹாபாக்களோட சேர்த்து 3 பேர் ஒரு ஒட்டகத்தில். அலி ரலியல்லாஹு அவர்கள், அபூ லுபாபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேருக்கும் ஒரு ஒட்டகம். இப்ப 3 பேரும் ஒரே நேரத்துல ஒட்டகத்துல ஏறி பிரயாணம் செய்ய முடியாது. ஒருத்தவர் தான் உட்கார வர முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவனையும் உட்கார்ந்து இருந்தவர் கீழே இறங்கிடுவாரு. நடந்து வந்த 2 பேர்ல ஒரு ஆள் மேல ஏறிக்கிடுவான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவனே அவர் இறங்கிடுவாரு, நடந்தே வந்தவர் மறுபடியும் ஏறிடுவார். இப்படியே ரொட்டேஷன்லயே பத்ரை அடைகின்றார்கள் பார்க்கின்றோம். அகமதுல வரக்கூடிய செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ லுபாபா மற்றும் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட்டாக்கப்படுகின்றார்கள். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து வர்றாங்க. அவங்க இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்ப இறங்க போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். உடனே அபூ லுபாபா ரலியல்லாஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்காக இறங்க வேணாம், நீங்க உட்கார்ந்தே வாங்க, உங்களுக்காக நாங்க நடந்து வர்றோம் அப்படின்னு 2 பேரும் மஷூரா பண்ணி தகவலை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுதான் நம்ம எந்த அளவிற்கு நல்லறங்களின்பால் நாம் வேட்கை கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், நான் உங்களை விட வலிமையில் குறைந்தவனும் இல்லை, நன்மைகளை பெறுவதில் இணைத்தவனும் கிடையாது.
நான் நடந்து அதற்குரிய நன்மையை நான் பெற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோமே. யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய நல்லறங்களுடைய செயல்பாடு நம்ம என்ன மாதிரியான நிலையில நம்ம இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க. அப்ப நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் என்பது நம்ம எவ்வளவோ விஷயங்களை அற்புதமானதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த எத்தனையோ நல்லறங்களை அற்பமானதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம அதை செய்வதற்கு ஆர்வப்படுறது கிடையாது. ஒன்றும் வேண்டாம், 2 ரக்காயத்து தொழுவதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுறாங்க. ஒருவர் அழகான முறையில ஒளி செய்து அவர் உல தூய்மையோடு 2 ரக்காயத்துகளை தொழுவாரையானால் அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இருக்கிற பாகம். உக்பா பின் ஆமீர் இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அவர் பள்ளிவாசலுக்குள்ள வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இந்த செய்தியை அவர் கேட்கிறார். கேட்டுட்டு உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அருமையான செய்தி என்று சொன்னார்களாம். உடனே இன்னொரு சப்தம் வந்துச்சான், இப்பதானே வந்தீங்க உக்பா அவர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது இதை விட அருமையான செய்தி, அது தெரியுமா அப்படின்னா. என்ன செய்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் எவர் ஒரு அழகான முறையில ஒளி செய்து முடித்த உடனேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி விடுவாரோ, இந்த வார்த்தை எவர் மொழிகின்றாரோ அவருக்காக சுவனத்தினுடைய 8 வாசல்களும் திறந்து விடப்படுகின்றது. விரும்பிய வாசல் வழியாக அவர் சுவனத்தில் நுழையலாம். சூப்பர் செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்ததுன்னு ஒரு சத்தம் வருது. யாருன்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். நம்ம இப்ப ஒளி செஞ்சுதான் வந்திருப்போம். எத்தனை பேர் நினைவில் வைத்து கரெக்டா அந்த நன்மையை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம இந்த திக்ரை ஓதி இருப்போம். யோசனை பண்ணி பாருங்க. சரியான முறையில ஓதணும், அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுகின்றோமா? ஓதுறாம விட்டது பல பேர், ஓதுனாலும் பொருள் தெரியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்று நான் சான்று பகர்கிறேன், உறுதி கூறுகிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவோ அவர்கள் திரு தூதராகவும் இறை தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி பகர்கின்றேன், நான் உறுதி கூறுகிறேன். இந்த வார்த்தையை உளப்பூர்வமாக நாம் சொன்னால் சுவனத்தில் உள்ள 8 வாசல்களும் நமக்காக திறந்து விடுகின்றது. விரும்பிய வாசல் வழியாக நாம் சுவனத்திற்கு நுழையலாம். ஒரு அற்புதமான செய்தி. எத்தனை பேர் சரியான முறையில் இதை ஃபாலோ பண்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நாம இது போன்ற நல்லறங்களை எல்லாம் கவனத்தில் வைத்து நம்முடைய செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத் இருக்கின்றன. அந்த முன் சுன்னத் 2 ரக்காயத்துகளை தொழுவது என்பது இந்த உலகத்துல உள்ள அனைத்தும் ஒருவருக்கு கிடைப்பதை விட அந்த 2 ரக்காயத்து சிறப்புக்குரியது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நன்மை. உலகத்துல உள்ள எல்லாம் மொத்தமா முடிச்சேங்க, டோட்டலா அம்புட்டும் ஒருவருக்கு கிடைப்பதை விட சுபுகு தொழுகையினுடைய அந்த முன்சுன்னத்து 2 ரக்காயத்து கூடுதல் நன்மையை பெற்றுத்தரும், அதிகம் அது கெயினை தரும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், சுபுடைய முன்சுன்னத்துக்கே எப்படின்னா அப்ப சுபு தொழுகை எவ்வளவு நன்மை. ஆனா இங்க நமக்கு சுபு தொழுகையே கேள்விக்குரியாது, அப்புறம் எப்படி சுன்னத் தொழுகிறது தான் இங்கே உள்ள நிலைமையாக இருக்கின்றது. சுபுகு தொழுகையே கேள்விக்குறியாக இருந்தால் இது எப்படி நடக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கின்றோம்? நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கன்ஃபார்ம் ஆக்கிட்டானா? முன்னறிவிப்பு வந்துருச்சா? வகை அறிவிக்கப்பட்டுருச்சா? எல்லாரும் சொர்க்கவாதி. நம்மளுடைய செயல்பாடுல அப்படிதான். நம்ம தான் சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல, அப்புறம் என்னத்தை போட்டுக்கிட்டு நல்ல ரத்தையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு கிடக்க அப்படின்றது போல ஒரு பொதுபோக்குத்தனத்தை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான்.
அப்ப நம்ம எந்த அளவிற்கு நல்லறங்களின் பால் விரைய முடியுமோ, நல்லறங்களை ஆர்வத்தோடு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். என்னுடைய தோழர் 3 விஷயங்கள் குறித்து எனக்கு அவர் உபதேசம் செய்தார், வசியத்து செய்தார். யார்? என்னுடைய தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 3 செய்தியை சொன்னாங்க. அதை நான் கேட்டதுல இருந்து அந்த 3 செய்திய 3 நல்லறங்களை நான் விடவே மாட்டேன். என்ன விஷயம்? வித்திரு தொழுகையை சரியா தொழு. வித்திர விட்டுறார். வித்திரு தொழுகை என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகையா. கடைசி இரவினுடைய கடைசியில வித்திரு தொழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஆர்வம் மூட்டி வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதுக்கடுத்து நீ என்ன செய்ய? லுகா தொழுகையை தொழுதுகோ. லுகா தொழுகை என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் மூட்டுகின்றார்கள். லுகாவுடைய 2 ரக்காயத்துகள் எவர் ஒருவர் தொழுது விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நற்செய்தி சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான வேலை. அப்படிப்பட்ட ஒரு நல்லறம் அது. எத்தனை பேர் லுகா தொழுகையை நம்மளால இயன்ற அளவு பேணுகின்றோம்? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு வெட்டி பொழுதை போக்கிக்கிட்டு இருப்போமே ஒழிய 2 ரக்காயத்துகள், அதாவது சூரியன் உதித்ததுல இருந்து நன்றாக உதித்து மேலே எழும்புனதுல இருந்து லோருக்கு முன்னாடி வரைக்கும், லோருடைய பாங்குக்கு முன்னாடி வரைக்கும் டயம் இருக்கு. அவ்வளவு நீண்ட நெடிய நேரம் இருக்கின்றது. எத்தனை பேர் லுகா தொழுகையை சரிவர தொழுகிறோம்? அதிகபட்சம் 8 ரக்காயத்துகள் வரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுது காட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோமே. 2 ரக்காயத்துகள் குறைவான முறையில தொழுதாலும் கூட அது நமக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வதற்குண்டான அடித்தளமாக அது ஆகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அப்ப எத்தனை பேர் இந்த மாதிரியான நல்லறங்களை நம்ம ஃபாலோ பண்ணுகின்றோம்? 2வது செய்தி. 3வது சொல்லி காட்டுறாங்க, மாசத்துல 3 நோன்பு வெயி. மாதத்துல 3 நோன்பை நீ வச்சிரு, விட்டுறாத. ஆர்வம் ஊட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உபரியான நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகின்றார்கள். இத நான் கேட்டதுல இருந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுகின்றேன் என்ற அடிப்படையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோமே. உபரியான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நல்லமல் அது. திங்கள் வியாழன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துல 2 நாள் நோன்பு வச்சிருக்கிறான். திங்கள் வியாழன் ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள். ஏன்னா திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய செயல்பாடுகளுடைய ஏடுகள் அல்லாஹ்விடத்துல சப்மிட் பண்ணப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொல்றான். நான் ஏன் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறேன் தெரியுமா? அந்த ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் மலக்குமார்கள் கொண்டு போய் அல்லாஹ்விடத்துல சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி சப்மிட் பண்ணும் பொழுது என்னுடைய ரப்பிடத்துல நான் நோம்பாளின்ற செய்தியோட அது போகட்டும் அப்படின்றதுனால திங்கள் வியாழன் நான் நோன்பு வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆர்வப்படுத்துறான், ஆர்வம் ஊட்டுகின்றார். நல்லறங்களை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுகின்றார்கள். அப்ப வாரத்துல 2ன்னா மாசத்துல 8 ஆகி போச்சு. மாசத்துல 3 நோன்பு. 3 நோன்பு நீங்கள் வருப்பீர்களே ஆனால் 1க்கு 10 அல்லாஹ் கொடுப்பான். அந்த அடிப்படையில அவர் மாசம் ஃபுல்லா நோன்பு வைத்த நன்மை கிடைத்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. எத்தனை பேர் இந்த உபரியான நோன்புகளை நம்மளால் இயன்ற அளவு வைக்க முயற்சிக்கின்றோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் சொல்வதாக இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 2840வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நோன்பு வைக்கிறாரோ, ஒரே ஒரு நோன்பு எவர் நோக்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு நோன்பு, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக ஒரு நோன்பு வைக்கிறீங்களா, அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுவான். 70 ஹரீஃபா, 70 ஆண்டு காலம் ஒருவர் பிரயாணம் செய்தால் அவர் எவ்வளவு தூரம் போவாரோ அவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரமாக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்களா? நரகத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு. ஒரு மணி நேரம் ஒருவர் குறைந்தபட்சம் டிராவலிங் பண்ணி போனதா இருந்தா ஒரு 50 கிலோமீட்டர் போவாரா வண்டியில? 24 மணி நேரம் பிரயாணம் செஞ்சா 1200 கிலோமீட்டர் போறாரு. ஒரு நாளைக்கு 1200 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் போயிடலாம்.
அது வேற மாதிரியான வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள் இதை விட இன்னும் கூட போகும். அப்ப ஒரு நாளைக்கு 1200 கிலோமீட்டர், ஒரு வருஷத்துக்கு நம்ம கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 4,38,000 கிலோமீட்டர். இந்த மாதிரி 70 வருஷம் ஒருத்தவர் இங்க இருந்து கிளம்பி போனாருன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி கிலோமீட்டருக்கு மேல தூரத்துல போயிடலாம், 3.25 கோடி கிலோமீட்டர் போயிடலாம். ஒரு நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ் நரகத்துல இருந்து நம்மளை கிட்டத்தட்ட 3 கோடி கிலோமீட்டர் தூரம் அங்கிட்டு தள்ளி விட்டுருவான். நரகத்தினுடைய வாடையே உனக்கு வேண்டாம் தான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு, யோசனை பண்ணி பாரு. அப்ப இந்த வாய்ப்புகளை நாம நம்மள எத்தனை பேர் சரியான முறையில பயன்படுத்துகின்றோம் யோசனை பண்ணி பாரு. நமக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை எழுதி கொடுத்துட்டானா? அப்படிதான் நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் நம்ம பார்த்துக்கிறோம், பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம், உள்ள போய்க்கலாம் என்பது போன்ற ஒரு பொழுதுபோக்குத்தனம் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சிலாகித்து சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், வெறுமனே சுபா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கின்றதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தையானது அது தராசு தட்டை நிறைத்துவிடும். தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை நீங்க உளப்பூர்வமாக நீங்கள் சொல்வீர்களே ஆனால், அல்லாஹ்வுக்கு அஞ்சி உள தூய்மையோடு நீங்கள் சொல்வீர்களே ஆனால், அது உங்களுடைய அந்த மீசான் என்ற அந்த தராசு தட்டையை நிறைத்துவிடும். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்க சொல்வீர்களே ஆனால், தம்லஆனி அது என்ன செய்துவிடும்? சமாவாத்தி வல்லால், சமாவாத்தி வல்லால், வானங்கள் மற்றும் பூமிக்கு இடைப்பட்ட அந்த இடத்தை அது நிரப்பிவிடும். 2 வார்த்தை, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ். 2 வார்த்தை. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடங்க இருக்கு, கணக்கே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை அது நிரப்பிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள் என்றால், நம்ம வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் வெறும் வார்த்தை நம்ம நினைக்கிறோம், சும்மா ஒரு சிங்கிள் வேர்டு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை மீசான் தட்டையை நிரப்பிவிடக் கூடியதாக இருக்கின்றது என்றால், அப்ப நம்ம எந்த மாதிரியான நல்லறங்களை நோக்கி நம்ம ஓடுகின்றோம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மள எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்றோம் சிந்தனை பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை அனைத்தையும் அல்லாஹ் பதிவு செய்யறானே, அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கின்றது. அது கேட்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரவா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார். அது என்ன கருவூலம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இது கசானா. கசானா என்ன? ஒரு நாட்டினுடைய அனைத்து விஷயங்களும் செல்வங்களும் ஒரு இடத்துல போட்டு கூச்சி வச்சிருப்பா, அதுக்கு பேரு ஹசானா. ஹசானா காலி ஆயிருச்சா கேக்குறாங்கல்ல, அதுதான் ஹசானா. அந்த ஹசானா, சொர்க்கத்தினுடைய ஹசானாவை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தரவா? இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னா சொர்க்கத்தினுடைய ஹசானால ஒரு ஹசானா நமக்கு கிடைச்ச மாதிரியா, சொர்க்கம் கன்ஃபார்ம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அது என்ன? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நல்லதை செய்வதற்கும் தீமையை விட்டு விலகுவதற்கும் அல்லாஹ்வை கொண்டே நான் சக்தி பெறுகின்றேன். எத்தனை பேர் இதெல்லாம் கரெக்டா சொல்றோம்? எத்தனை பேருடைய நாவில் இருந்து இது போன்ற நல்ல வார்த்தைகள், அற்புதமான அந்த துதி சொற்கள் வருகின்றது? கொஞ்சம் நாமளே சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா? தேவையற்ற பேச்சுக்களை பேசுகின்றோம். அதுவும் இப்ப செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ள நுழைஞ்சிச்சுன்னு வைங்க, அதோட அவ்வளவுதான். உள்ள போனவர் மையத்து தான், வெளியே வரமாட்டார். இறை நினைவு வரமாட்டேனுது. இறைவனுடைய அந்த திக்ரு அதுக்கு வேலை இல்லாம போச்சு. என்ன அந்த இது போன்ற சினிமா பாடல்களை கேட்பது, இது போன்ற தேவையற்ற விஷயங்கள்ல தலை கொடுப்பதுதான் பெரிய விஷயமாக இருக்கின்றது. ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு வார்த்தை அந்த ஒரு திக்ரை கிட்டத்தட்ட நீங்க 100 தடவை நீங்கள் ஓதுவீர்களே ஆனால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 6 வார்த்தைகள், இந்த 6 வார்த்தைகள் அடங்கிய இந்த திக்ரை நீங்கள் ஓதுவீர்களே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதர் 5 சிறப்புகளை சொல்லித் தருகின்றார்கள்.
100 தடவை இதை நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அடிமை என்பது பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவிட்டால் தான் ஒரு அடிமையை நீங்கள் பெற முடியும் அந்த காலத்துல. அப்படி 10 அடிமைகளை நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? அந்த நன்மை இதை நீங்க 100 தடவை சொல்றதுல கிடைக்கும். அது போக 100 நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படும், 100 பாவங்கள் உங்களை விட்டு மன்னிக்கப்படும். இன்றைய தினம் நீங்க அந்த ஓதுனீங்கன்னா அன்று மாலை வரை ஷைத்தானுடைய தாக்குதலில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். உங்களுக்கு உண்டான அரணாக அந்த வாசகம் அமைந்துவிடும். உங்களை விட சிறந்த நற்செயல் செய்தவர் எவரும் இருக்க முடியாது. இதை நீங்க 100 தடவை ஓதிட்டீங்கன்னா, 100 தடவை இந்த வார்த்தையை நீங்க ஓதிட்டீங்கன்னா அன்றைய தினம் உங்களை விட சிறந்த நற்செயலை செய்தவர் எவரும் இல்ல. யாராவது உங்களை ஓவர் டேக் பண்ணணும்னா அவரு இதே மாதிரி ஓதி இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 6403வது செய்தியா பதிவு செய்யப்படுது. யோசனை பண்ணி பாருங்க, வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவையா இதை ஓதிப்போமா? யோசனை பண்ணுங்க. ஓதுனா 1-2 பேர் விதிவிலக்கு இருக்கலாம். 100 தடவை இதை நம்ம வாழ்நாள்ல ஒவ்வொரு ஆள் 50 வயசு 60 வயசு 70 வயசு இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஒரே ஒரு தடவை ஓதிருப்போமா? நம்மள சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம மூத்தா போனோம் நேரடியா சொர்க்கத்துக்கு நுழைய போறோம். இதெல்லாம் போட்டுட்டு ஓதிக்கிட்டு தெரியவா அப்படின்ற எண்ண ஓட்டம் தான் நம்மள பல பேரிடத்தில் இருக்கின்றது. ஏன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நினைவை நம்முடைய உள்ளத்தில் வரவழைப்பது குதிரை கொம்பாக இருக்கின்றது. ஒரு ஆளை உட்கார வைக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் குர்ஆனை ஓத சொன்னோம்னா அப்படியே திருச்சிக்கிட்டு வர்றாரு. அவரால உட்கார முடியல. அங்கிட்டு பாக்குறாரு, இங்கிட்டு பாக்குறாரு, அங்கிட்டு போறாரு, இங்கிட்டு போறாரு. ஒரு 10 நிமிடங்கள் இறை நினைவுல தொடர்ச்சியாக இருக்க வைக்க முடியலங்க. அந்த மாதிரி ஆகிவிட்டது நிலைமை. நம்முடைய உள்ளத்தை ஷைத்தான் அப்படி ஆட்கொண்டிருக்கின்றான். அது போன்ற இது போன்ற அற்புதமான அந்த திக்ருகள்லாம் நம்மள பல பேர் அப்படிப்பட்ட செய்திகளே தெரியாமல் இருக்கின்றோம். யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான திக்ருகளை நம்ம எத்தனை பேர் ஓதுகின்றோம்? ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிருங்க. ஓதிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் சொல்லிவிடுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். எத்தனை பேர் ஓதணும்? யோசனை பண்ணி பாருங்க. இதனுடைய பொருள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது. லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருள்களின் மீதும் அவனே ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை! இதை ஓதுனீங்க அப்படின்னா அவ்வளவு கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. கடமையான தொழுகைக்கு சலாம் கொடுப்பாரு, ஆள் ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா ஆளக்கலாம் மறைஞ்சிடறாங்க. எல்லாம் ஜின்னு வேகத்துல பறக்கிறது, எல்லாம் ஜெட்டு வேகத்துல போறது. ஒரு 2 துவா, ஒரு திக்ர ஓதுறது, ஒரு துவா செய்யறது, அல்லாஹ்விடத்துல மன்றாடுறது செய்யலாமா இல்லையா? இல்லங்க, எல்லாம் மாறி போகுது. அது என்ன, தொழுகிறப்பயே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு நோட்டிபிகேஷனை நோட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன, யாரு மெசேஜ் பண்றா, யாரு போன் அடிக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. குனிறப்ப பாக்குறது, நிமிர்றப்ப பாக்குறது, அத்தாயத்துல இருக்கிறப்ப கை செல்போனுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு. சலாம் அலைக்கும் இமாம் சலாம் கொடுத்தோனையுமே பார்த்தா ஆலைங்கான செல்லைங்க எடுத்துட்டு ஓடிடுறாரு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இறைவனுடைய நினைவை பற்றி என்னதான் நினைக்கின்றோம்? வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, அல்லாஹ்வுடைய நினைவுதான் பெரியது. அதை விட உனக்கு வேற என்னப்பா வேணும்? அதை விட உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ் கேட்கின்றானே. அல்லாஹ்வுடைய நினைவை தவிர எல்லாம் பெரிதாக இருக்கின்றது. நமக்கு யோசனை பண்ணி பார். அப்ப நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம திருத்த வேண்டும். நம்ம அற்பமாக கருதிவிடக் கூடாது. முதல் வரிசையில நிற்கக்கூடிய நன்மைகளை நீங்கள்
உணர்வீர்களேயானால், அறிந்து கொள்வீர்களேயானால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. முதல் வரிசையில தொழுகையில முதல் வரிசையில நிற்பதனுடைய நன்மையை நீங்க விளங்குவீங்கன்னா, அடிதடி சண்டை வந்து ரத்த கலரி ஆயிரும், சீட்டு குலுக்கி போட்டுதான் எடுக்கணும் அப்படின்னு நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இங்க என்ன தெரியுங்களா, நீங்க போங்க, நீங்க போங்க, ஏன்னா ஃபேன் வந்து பின்னாடி இருக்கு, அதுக்கு நேரா நிக்கிறது கணக்கு பண்ணிக்கிட்டு நான் போகல நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவிற்கு நாம வந்து நல்லறங்களின்பால் நாட்டமுடையவர்களாக இருக்கின்றோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பாங்கு சொல்வதனுடைய நல்லறத்தை நன்மையை நீங்கள் விளங்குவீர்களே ஆனால் இதே மாதிரி சீட்டு குலுக்கி போட்டுதான் பாங்கு சொல்லுவீங்க. பாங்கு சொல்றதுன்னா ரொம்ப இலக்காரமா பார்க்கப்படுது. பாங்கு சொல்றது மோதினாரா அப்படின்னு இலக்காரமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்ற, அற்பமாக கருதக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோமே. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டாம். ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, சில அறிவிப்புகள்ல 33 தடவை, இப்படி எவர் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மகத்துவம் என்ன தெரியுமா? யார் இப்படி ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு இதை ஓதுகின்றாரோ, உங்களில் எவர் உங்களை நன்மையால் முந்தி விட்டார்களோ அவர்களை நீங்க ஓவர்டேக் பண்ணிடலாம், அவர்களை பிடிச்சிடலாம், நன்மையில ஈக்குவல் ஆயிடலாம் அவர்களோட. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எவரையும் நீங்க முந்த விட முடியாது. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் முன்னிலையில இருப்பீங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை எவரும் நன்மையில பிடித்து விட முடியாது. இரண்டாவது, இதை நீங்கள் ஓதுவீர்களேயானால் நீங்கள் தான் சிறந்தவர்கள், வேற யாராவது இந்த செயலை செய்தாலே தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான், இதை செஞ்சா நீ சிறந்தவன், உன்னை விட சிறந்த நன்மை செஞ்சவன் எவனும் கிடையாது, நன்மையால உங்களை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது இதை நீங்கள் செய்தால். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தான். எத்தனை பேர் கடமையான தொழுகைக்கு அப்புறம் இதை ஓதுறோம்? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் அவ்வளவு அற்புதமான செய்தி என்னங்க, அவ்வளவு அற்புதமான செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துவது கிடையாது, அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. அவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகளே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. ரெண்டு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகின்றார். அற்புதமான வார்த்தைகள். கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அந்த இரண்டு வார்த்தைகளும் ரஹ்மானுக்கு மிக பிரியமானதாக இருக்கின்றது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, நாவுக்கு சொல்ல மிக லேசானதாக இருக்கின்றது. தகீலத்தானி ஃபில் மீசானி, அதே நேரத்துல மீசான் என்ற அந்த தராசு தட்டுல மிக கனமானதாக இருக்கின்றது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், அந்த ரெண்டு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா? மகத்தான என்னுடைய இறைவன், அவன் மிக பரிசுத்தமானவன், அவனது புகழை கொண்டு அவன் பரிசுத்தமானவன் என்று நான் அவனை தஸ்பீஹ் செய்கிறேன். இந்த ரெண்டு வார்த்தை ரஹ்மானுக்கு பிரியமானது, நாவுக்கு சொல்ல லேசானது, அதே நேரத்தில் தராசு தட்டில் கனமானது. எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை தடவை நம்முடைய நாவு உச்சரிக்கின்றது? இந்த மாதிரியான திக்ருகளை நம்முடைய நாவில் உச்சரித்து பழகினால் தானே சாவ போற நேரத்தில் களிமா வரும். யோசனை பண்ணி பாருங்க. வரமாட்டேனுங்க. எத்தனையோ பேருக்கு சொல்லி தர்றாங்க, வாழ்நாள் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய நினைவு இல்ல, தொழுகை இல்ல, இறைவனுடைய திக்ரு இல்ல, பள்ளிவாசலோடு தொடர்பு இல்ல, சாக போற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுனா வாய் வரமாட்டேனுது, நாக்கு வரமாட்டேனுது. எத்தனையோ கிடந்து புலம்புகின்றார்களே, ஏன் முடியல? ஏன்னா வாழ்நாள் முழுக்க இறை நினைவோ இத்தகைய உன்னதமான வார்த்தைகளும் நம்முடைய நாவில் வந்து கொண்டே இருந்திருக்குமே. ஆனால் மரணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா வரும், வரமாட்டேனுது. அப்ப நாம நம்முடைய இறைவனை சரியான முறையில நினைவு கூறக்கூடியவர்களாக இது போன்ற அற்புதமான நல்லறங்களை அற்பமானதாக கருதி விடாமல் அற்புதமாக கருதி நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துவோமேயானால் படைத்த இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெறலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும்.
அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு நல்லறத்தையும் நீங்கள் அற்பமாக கருதிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்கல்ல, அது கூட ஒரு நல்லறம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுங்க. போற போக்குல செய்யக்கூடிய நல்லறம் இதெல்லாம். பல பேர் சிரிக்கிறதுக்கு காசு கேட்பாங்க. 100 ரூபா கொடுத்தா சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மலர்ந்த முகத்தோடு மனிதர்களை சந்திப்பது கூட அவர்களுக்கு மிக வெறுப்பாக இருக்கும். பல பேர் இருக்காங்க, சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்ல மாட்டாங்க. சலாம் சொல்றதுக்கு காசு கேட்பாங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தாதான் பதில் சலாம் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா அப்படின்னுவாங்க. பாத்துருக்கீங்களா? அவன் இதுல நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருத்தர் சொல்றாரு, அஷ்ருன் 10 அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 20 அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு 30 அப்படின்னா எதுக்கு? 10 நன்மை, 20 நன்மை, 30 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு 30 நன்மை அவர் கொள்ளையடிச்சிருவாரு. நம்ம கஞ்சத்தனம், எல்லாத்துலயும் கஞ்சத்தனம். சொல்றது சலாம் சொல்றது கஞ்சத்தனம். சலாம் சொல்றது கைய அப்படின்னு விஷ் பண்ணிட்டு போற ஆட்கள்லாம் இருக்கு. ஏன் சொல்ல வேண்டிய நல்லறங்களை எதையும் அப்பமா நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த அளவிற்கு என்றால் மனைவியினுடைய வாயில நீங்கள் ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவு இருக்கின்றது, அதுவும் சதக்கா. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், படைத்த இறைவனுடைய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நமக்கு பாடம் நடத்துகின்றார்கள். அப்ப நம்ம என்ன நினைக்கின்றோம்? அப்ப நல்லறங்களை நாம எதையும் அற்பமானதாக கருதி விடாம அனைத்திலும் நன்மையை பெறுவதற்கு திட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அற்பமா கருதிவிடக் கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வலவு பிஷிக்கி தம்ரா ஃபஇன்னம் தஜில் ஃபபிகலிமத்தின் தைபா. நீ ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு சிறு துண்டை நீங்கள் தானமாக கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பேரிச்சம்பழம் ஒரு சிறு துண்டு, அதை நீங்க தர்மமா செய்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாத்திக்கிறீங்க. பேரிச்சம்பழத்துல சிறு துண்டு எவ்வளவு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 1 கிலோ பேரிச்சம்பழம் வாங்கி பாருங்க. ஒரு சாதாரணமா இந்தியன் டேட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 120 ரூபா இருக்கும். ஒரு பேரிச்சம்பழம் எடுத்தோம்னா ஒரு 1 ரூபா இருக்கும். அவ்வளவுதான். 1 ரூபாயில ஒரு பகுதி. ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்க சொல்லல, பேரிச்சம்பழம் ஒரு பகுதி, ஒரு கீத்து பிச்சோன்னு வைங்க, அது எவ்வளவு பெறும்? 50 பைசா பெறுமா? 25 பைசா பெறுமா? அதை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அப்ப நம்ம இதெல்லாம் அற்பமானதாக நினைக்கின்றோம். அது அற்பமானதல்ல. மறுமையில போய் நிற்கும் போதுதான் தெரியும். அந்த தராசு தட்டு எடை போடும் போது 2 எடையும் நன்மையும் தீமையும் சமமா வந்துருச்சுன்னா, அவராப் என்ற அந்த மதில் சுவர்ல நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல உள்ள சுவத்துல அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். அப்ப நினைப்போம், ஆஹா, ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா? ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் கூடுதலா சொல்லியிருக்க கூடாதா? ஒரு உபரியான நோன்பை வைத்திருக்க கூடாதா? நான் இது போன்ற நல்லறங்களை முற்படுத்தி இருக்க கூடாதா? யக்கூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, நான் நல்லறங்களை முற்படுத்தி இருக்க வேண்டாமா? அங்கே போய் குழம்பு எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப நாம நல்லறங்களை அவ்வளவு முற்படுத்த வேண்டும். இறுதியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த ஜும்மாவுடைய தொழுகை அவ்வளவு ஒரு வலியுறுத்தப்பட்ட தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை ஒருவர் ஜும்மாவுடைய உரைய இமாம் உரை நிறுத்தி கொண்டிருக்கும் பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட போய் பேசினா கூட, பேசுனால சும்மா சொன்னா கூட வீணா போய் ஜும்மா. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்தினாங்கல்ல. எத்தனை பேர் கரெக்டா டயத்துக்கு முன்னாடி வர்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. சரியான முறையில வர்றோமா? ஏன்னா யாரு ஆரம்ப நேரத்துல வர்றாரோ ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்து வரக்கூடியவருக்கு மாடு, அடுத்து வரக்கூடியவருக்கு ஆடு, அடுத்து கோழி, அடுத்து முட்டை. கடைசியில இமாம் ஏறி உட்கார்ந்துட்டாரு, மெம்பர்ல உட்கார்ந்துட்டாரு, உரை நிகழ்த்த அவர் எந்திரிச்சிட்டார் அப்படின்னா மலக்குமார்கள் ஏடுகளை சுருட்டி விட்டு அவர்களும் உரையை கேட்க வந்து விடுவார்களாம். நமக்கு இங்க உள்ள ஆளுக்கு முட்டை கூட கிடைக்காது. நிறைய முட்டை தாண்டா நீ வாங்குவேன்னு சொல்லி திட்டுவோம். இங்க பல பேருக்கு முட்டை கூட கிடைக்காம போகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம உலக விஷயத்துல ஓடுறோம். இதே இது ஒட்டக குர்பானி கொடுத்த நண்பன் சொன்னதுனால தானே இப்படி லேட்டா வரும்.
ஒட்டகம் வாங்கக்கூடிய காசு உங்களுக்கு இனாமாக வழங்கப்படும் சொல்லி பாருங்க. ஆகா, ஒரு ஒட்டகம் 10 லட்சம் ரூபா வாங்கணும், விடக்கூடாது, நைட்டே துண்டை போட்டுரும். இதுதான் யதார்த்தம். வெறும் 10 லட்சம் 5 லட்சம்லாம் வேணாம், ரேஷன் கடையில வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வரிசையில ஓடி போய் நிக்கிறோம். அப்ப படைச்ச இறைவனத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய நன்மைகள் என்பது அற்பமானதா? அது ஒண்ணும் இல்லாததா? வேல்யூபிள் இல்லாததா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப தாமதமாக வந்தவர்கள் சரியான முறையில வில்லனே வர்றதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா நல்லறங்கள்ல எதையும் நாம் அற்பமாக கருதிவிடக் கூடாது. இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் நம்ம நிற்கும் பொழுது இறைவனுடைய கருணையை பெற்றவர்களாக சுனத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.